நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ். டெய்லியுமே சாப்பிட்ற மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதாவது திரிபலா சூர்ணம் எடுத்துக்கோங்க. இந்த திரிபலா சூரணத்தை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெது வெதுப்பான தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்து அதில் கலந்துட்டு, நான் சொல்கிறது கொதிக்க வைக்கணும் அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை. வெது வெதுப்பாக தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் நல்லா கலந்துருங்க, குடிச்சிட்டு படுத்துருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எதுவும் குடிக்க வேணாம். சாப்பிட்டதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இதை சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்கன்னா காலையில் எழுந்ததுமே உங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இன்னைக்கு சாப்பிடக்கூடிய நிறைய ஃபுட்டு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்துது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒர்க்கும் அப்படி தான் இருக்குது, நம்ம போகக்கூடிய வெஹிக்கிள்ஸும் அப்படி தான் இருக்குது, நம்ம இருக்கக்கூடிய வீடுகளும் அப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு உடலுக்கு அதிகமாக சூடு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த சூடு மலச்சிக்கலை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவுகளும் அரிசி சார்ந்த உணவுகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றோம், அதுவே நமக்கு வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்துது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இதை நைட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. மார்னிங் எழுந்ததும் நீங்கள் இந்த மூக்கு இருக்கு இல்லையா, அதாவது நம்ம இந்த புருவத்துக்கு கீழே மூக்கு வருது இல்லையா, இந்த மூக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த தண்டு வேணும் அந்த இடத்துல, இந்த இடத்துல, அதாவது ஒரு கண்ணாடி போட்டோம்னா ஃப்ரேம் வந்து தங்கும் இல்லையா, அந்த இடம். இந்த இடத்த நீங்கள் இப்படி ஒரு 21 டைம்ஸ் இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இலகுவாக வயிற்றில் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும். அதன் மூலம் அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற பிரச்சனை சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சாய் சும் ஹெல்த் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.